திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் பொதுவெளியில் யாரையும் தரைக்குறைவாக பேசக்கூடாது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவையும் அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பேச்சை மீறி ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றதில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நேற்று முன்தினம் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அங்கு கலந்து கொண்ட ஒருவருக்கும் இடையேயான வாக்குவாதம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மேலும் ஒரு மரண அடியாகத்தான் விழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில்களை கூறாமல் அவரை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் செய்த காரியம் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த தகவலை அறிந்த ஸ்டாலின் அவர்கள் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களை கண்டித்துள்ளார். ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஸ்டாலினை பற்றியும் அவரது மகன் மற்றும் மருமகனை பற்றியும் ஆங்கிலத்தில் உரையாடிய ஆடியோ ஒன்று வெளியாகி வைரலானதன் காரணமாகத்தான் நிதியமைச்சர் பதவியிலிருந்து தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அவரை மாற்றினார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வைத்தும் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அவரது இலாக்காக்கள் மட்டும்தான் பறிக்கப்பட்டு இருக்கிறது. சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த இலாக்காக்கள் அவருக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஆனால் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் செய்த காரியத்தினால் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எதிர்ப்பாக கிளம்பிவிட்டார்கள். நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் நிச்சயமாக PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுக ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள்தான் காரணம், அனைத்திற்கும் நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும், ஆட்சி முடியும் வரை நீங்கள் காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்ததன் காரணமாக PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களே பதவி ராஜினாமா செய்ய சொல்வாரா என்பதும் கேள்வியாகத்தான் எழுப்பப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம்.